அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தீபாவளி முடிந்து வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீதிபதிகள் முன்னாடியே போயிட்டு, ஐயா நான் அவர்களை வேணும்னே தாக்கல, அவர்கள் தான் என்ன தாக்குனாங்க, நீங்க வேணா வீடியோவை பாருங்க அப்படின்னு டேப் எடுத்து காட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்கள் சொன்னதா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இதுவரைக்கும் இந்த வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம விரிவாக பேசுவோம். கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்படுறாரு. விசிகவினர் தான் இவரை டிஜிபி முன்னாடி தாக்குறாங்க. இவர் எதிர் தாக்குதல் பண்றாரு, தற்காப்புக்காக தாக்குதல் பண்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேல நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணாங்க. சரி, கைது தானே பண்ணியிருக்காங்க, நாம நீதிமன்றம் போய் பிணை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்லாம் ரொம்ப தீவிரமா இவரை பிணையில வெளியெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் எக்மோர் நீதிமன்றத்தில் பிணை கிடைக்கவிருந்த சூழலில் ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு குண்டாஸ் போட்டாங்க. அப்போ குண்டாஸ் போட்டால் கண்டிப்பாக பிணை கிடைக்காது. ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதங்கள் வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையில் வைப்பதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனால் அதை உடைப்பதற்கு 2 தரப்பு முயற்சி பண்ணலாம். ஒன்று, மாநில அரசு நினைச்சாங்க அப்படின்னா இவரை குண்டாஸ் ரத்து பண்ண முடியும். இன்னொன்று, உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு அட்வைசரி போர்டு, அவர்கள் இந்த குண்டாஸை ரிவ்யூ பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே இந்த குண்டாஸ் போடப்பட்டது சரிதானா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு தொடர் குற்றவாளியா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அந்த விசாரணை தான் 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் நடைபெற்றிருக்கு. அதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சார்பாக எந்த ஒரு வழக்கறிஞரும் பேச முடியாது. ஏர்போர்ட் மூர்த்தியை நேரடியாக போய் பேசணும். அவருடைய மனைவியும் போய் பேசியிருக்காங்க. அவர்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கே என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீதிபதிகளுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். இவர் தொடர் குற்றவாளி இல்லைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வழக்கும் ஒரு அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிற நிரூபிக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது, நான் இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் போனது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயத்துக்காக, நான் விசிக திட்டமிட்டு போனேன் தாக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பொய். நான் போனது பாமகவுடைய பிரமுகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லி அவர்கள் மனு கொடுக்க வந்தாங்க. அந்த மனு கொடுக்க போகும்போது என்னை அழைச்சிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்படி அழைத்ததற்கான ஆதாரம் இருக்கானா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு லெட்டர் பேட் நம்ம காட்டியிருந்தோம். நிச்சயமா பாமக தரப்புல இருந்து இவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ அதற்கப்புறமா அப்படி போன இடத்துல விசிகவினரை பார்த்து இவர் தான் பேச போயிருக்காரு அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. நான் போய் பேச போனேன், ஏன்னா அவர்கள் தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனா, தாக்குன ஒரு நபர், ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிய ஒரு நபரினுடைய மகனின் அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்த நபரும் ஏர்போர்ட் மூர்த்தி தான். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிறதுனால பேச போகும்போது அங்கே வார்த்தை மோதலாகுது. முதல்ல விசிக தரப்புல இருந்து தான் என்னை திட்டுறாங்க அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. ஸோ அப்படி வார்த்தை ஒருமையில இல்லை கெட்ட வார்த்தைகளில் பேசும்போது திருப்பி அதுக்கப்புறம் கைகலப்ப மாறுது, அடிக்க வர்றாங்க, என்ன ரொம்ப கொடூரமாக தாக்குறாங்க. என்னை தற்காத்து கொள்வதற்காக, என்னை அவர்கள் கொலை கூட செஞ்சிருப்பாங்க, என்னை தற்காத்து கொள்வதற்காக நான் எதிர்த்தாக்குதல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடித்ததை விட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, யுவர் ஆனர், இது எல்லாமே டேப்ல என்னோட மனைவி கிட்ட இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வி நோ அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்குடைய பொருள் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க, நிச்சயமா அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்குற பாமர மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சதுதான் நிச்சயமா நீதிபதி அவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும், நம்ம நம்பலாம். இன்னொன்று, இப்போ விசிக தரப்புல வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் இல்லையா, நீங்க ஒரு வீடியோ தான் பாத்தீங்க, இன்னொரு வீடியோ எங்ககிட்ட இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் துரத்தி தாக்குறது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைய வம்படியா விசிகவினர் கிட்ட பண்ணினதே ஏர்போர்ட் மூர்த்தி தான் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா. ஆனால் பேட்டி மட்டும் தான் கொடுத்தாரு, வீடியோ வெளியிடல். அவர் சமூக வலைதளங்களில் உண்மையிலே ஏர்போர்ட் மூர்த்தி தான் வம்படியாக போய் சண்டை இழுத்தார் அப்படின்றதுக்கான வீடியோ வெளியிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நாம இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் வீடியோ எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க அப்படிலாம் சொன்னார். இன்னும் வீடியோ வெளியிடல. ஒருவேளை கோர்ட்டில் காமிச்சு போறோமோ இது வரைக்கும் காமிச்ச மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் தாக்கப்பட்டிருக்காரு. தாக்கப்பட்ட எம்எல்ஏ வழக்கு போட்டு எம்எல்ஏ குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க ஒரு ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த குண்டாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, விசிகவினர் தாக்கியதுக்கு குண்டாஸா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே ராயப்பேட்டையில் ஒரு நில தகராறு சம்பந்தமான ஒரு வழக்குல ஆரம்பத்தில் எஃப்ஐஆர்ல இவரோட பேர் இல்லை, வம்படியா பின்னாடி எஃப்ஐஆர்ல இவரோட பேரை சேர்த்திருக்காங்க. அந்த வழக்குல இவருக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லலை. சைதாப்பேட்டை நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இவரை ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வழக்கில் வேற ஏதாவது விஷயம் சேர்க்க முடியுமா, இல்லை இன்னொரு வழக்கில் இவர் மீது இந்த குண்டாசை வலுப்படுத்துகிற விதமாக போட்டு இன்னும் நேரத்தை கடத்த முடியுமா அப்படின்றதான் இப்போ இன்னொரு தரப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீதிமன்றம் சொன்ன விஷயங்கிறது அந்த ராயப்பேட்டை நிலத்தகராறு வழக்கில் இவரை ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனாலும் குண்டாஸ் இன்னும் இருக்கு, குண்டாஸ் உடையல அப்படிங்கிறதுனால இந்த விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவர் தரப்பில் சொன்னது போக ஏர்போர்ட் மூர்த்தியோட மனைவி தரப்புலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் நலமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு ஏற்கனவே உடலில் பிளட் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான உடல் நல காரணங்களை கருதியும்
நீங்கள் வந்து இதை எங்களுக்கு நீங்கள் ஃபேவராக பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி அவர்கள் கேட்டிருக்காங்க. அது நியாயமான ஒன்று தானே. ஒரு குற்றவாளி, தொடர் குற்றவாளி, அவரை வெளியே விட்டால் சமூகத்துக்கே பதற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நபரை அவங்க வந்து கண்டெயின் பண்ணுறாங்க ஜெயிலில் அப்படிங்கும்போது நம்ம அதை ஒன்றும் பேச தேவையில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக நமக்கு தெரியுது விசிகவர்னர் தான் வந்து தாக்குறாங்க. எதிர்த்தாக்குதல் பண்ணதுக்கு இவர் மேலே வழக்கு குண்டாசுங்கிறது எப்படி நம்மளால் பார்த்து அமைதியாக கடந்து போக முடியும்? இது நிச்சயமாக நீதிபதி அவர்களுக்கும் புரியும், நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் கழித்து தான் வந்து இதில் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பாக சொல்லுவாங்க, இது மீது போடப்பட்டுள்ள குண்டாஸ் வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது. ஆனால் ஏற்கனவே போன வாரம் இதே மாதிரி நடந்த விசாரணையில் 12 பேர் வந்திருக்க சூழலில் 9 பேருக்கு மீதான குண்டாஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த 9 பேருமே வந்து சுத்தமானவர்களா, குற்றமே இல்லாதவர்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த குண்டாஸ் அவர்கள் மீது செல்லாது, இந்த குண்டாஸ் போடுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவிலேயே அதிகப்படியாக இந்த மாதிரி செல்லாத குண்டாஸ் போடுற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அதற்கு இதெல்லாம் தான் காரணம். 12 குண்டாஸ் வந்து வழக்கு விசாரணைக்கு வருதுன்னா 9 குண்டாஸ் ரத்தாகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ குண்டாஸ் வந்து ஒர்த் இல்லை, குண்டாஸ் போடுற அளவுக்கான ஒர்த்தான கிரிமினல்ஸ் இவர்கள் கிடையாதுன்னு தானே அர்த்தம். இப்போ இவர் மேலே வந்து தவறே கிடையாதுன்னு கூட நம்ம பேச தேவையில்லைங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு பாக்கெட் நைஃப் வச்சு இல்லை அந்த நகவெட்டி மாதிரி ஒரு நைஃப்னு சொல்கிறாங்க, அதை வச்சு அவர் கிழிச்சாரு, அது மாதிரி ரத்தம் வச்சு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கொடுங்காயமாக இருக்கட்டும். இப்போ இந்த கொடுங்காயம் ஏற்படுத்துறதுக்கான வழக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்களா அப்படின்னா கூட ஓகே, அதில் தற்காப்பையும் சேர்க்கணும்ல. இவர் எதற்காக தாக்குனாருன்ற காரணம் இருக்கு இல்லையா, வம்படியே போய் இவர் தான் அவர் அடிச்சாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு கதையை ஒன்று பதிவு பண்ணுறீங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா செப்டம்பர் 7ஆம் தேதி. செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கே இவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி என்ன தாக்கிட்டாங்க அப்படின்னா. அதற்கு பின்னாடி புகார் கொடுத்தவங்க தான் விசிகவர்னர். ஸோ அந்த விசிகவர்னர் புகாரை ஏற்று இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு தரப்பு கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவர்களே வந்து ஒரு பெயிலபிள் செக்ஷனில் சின்ன செக்ஷனில் கைது பண்ணி வச்சுருந்தாங்க, அவர்கள் நான் பெயிலபிள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த வழக்கினுடைய போக்கு இருக்குது. இப்போது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருமாவளவன் அவர்களினுடைய கார் ஒரு ஸ்கூட்டியில் இடித்ததாக சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் 2 தரப்பு மீது வழக்கு போடுறாங்க. 2 பேர் மீது எதுக்கு வழக்கு போடுறீங்க? அந்த வீடியோவை பார்த்துட்டு யார் மேலே தப்போ அவர்கள் மீது மட்டும் வழக்கு போட வேண்டியதானு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாக விசிகவர்னர் தான் தாக்குறாங்க, எதுக்காக நீங்கள் தாக்குனீங்கன்னு அந்த இடத்துலையே போலீஸ் அவர்களை பிடிச்சிருக்கலாம், அவர்களை கண்டெயின் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவர்கள் தரப்பில் முதல்ல வழக்கு பதிவு பண்ணி அவர்களை கைது பண்ணிவிட்டு அந்த விசாரணைக்கு அப்புறம் நீங்களும் தாக்கியிருக்கீங்க, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டா கூட சரி. இவரை முதல்ல கைது பண்ணி இப்படி வெளியே வர முடியாத அளவுக்கு குண்டாஸ் போட்டு வச்சிருக்குது ஒரு அரசியல் காரணத்துக்காக அப்படின்னா நாம வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு புரிய வருது. இதில் வந்து நாம் தமிழருக்கு சார்பாக உள்ள வழக்கறிஞர்கள் சங்கர் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து எல்லா முறைகளிலுமே அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவரை வெளியே கொண்டு வர்றது. குறிப்பாக வந்து ஏற்கனவே தலைமைச் செயலாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ஜெனீவா முதற்கொண்டு போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சாதகமாக குரல் கொடுத்த தமிழர்களுடைய விஷயங்கள்லாம் பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதாவது மனித உரிமைக்கே எதிரானது, இவர்கள் வந்து திட்டமிட்டு ஒரு பட்டியலின சமூக தலைவரை வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடர் வரைக்கும் போயிட்டு ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு தமிழர் வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு குரல் கொடுத்திருந்தார். ஸோ ஜெனீவாவில் இருந்து இங்கே இருக்க தலைமைச் செயலகம் வரைக்கும் எல்லா பக்கம் முறையிட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீதிபதிகள் முன்னாடியே போயிட்டு அட்வைசரி போர்டு முன்னாடியே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாதங்களை முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து சட்டப்படி நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஒரு குண்டாஸ் வந்து போடப்பட வேண்டிய நபர் மேலே போடலாம், ஒரு குண்டாஸ் போட்டுட்டு அவரை எப்படியா அதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? ஸோ அதான் நம்ம கேட்குற விஷயம். உண்மையிலேயே அவர் ஒரு தொடர் குற்றவாளி, ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சல், ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு பெரிய கடத்தல் கும்பலினுடைய தலைவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் கைது பண்ணுறதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு அரசியல் கருத்து பேசுகிறாரு, மேடைகளில் வந்து விசிகாக்கு எதிராக பேசுகிறாரு, அதனாலேயே ஒரு திட்டமிட்டு ஃப்ரேம் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறது நம்முடைய ஆதங்கமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீதிபதிகள் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.